வணக்கம், வணக்கம் அருந்தமிழ் உறவுகளே! எப்படி இருக்கீங்க? நந்தினி வந்து வெளியேறியது சரியா? தவறா? அப்படிங்கிறது ஒரு பக்கம். ஷி இஸ் மென்டலி நாட் வெல் அப்படிங்கிறது நிரூபணமாகிவிட்டது. அது அதுக்கு பார்வதி காரணமா? கனி காரணமா? இல்ல வேற யாராவது காரணமா? ஆதிரை காரணமான்னு ஏகப்பட்ட விஷயங்கள் பேசப்பட்டுக் கொண்டிருந்தாலும், அவங்க மென்டலி ஷி இஸ் நாட் வெல் அப்படிங்கிறது ப்ரூவ் ஆயிடுச்சு. அதுக்கு சில காரணங்கள் இருக்கு. அது என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. அதேபோல நம்ம சேனல லைக் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க நண்பர்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. நந்தினி வந்து சில விஷயங்களுக்கு ஏற்கனவே கோவப்பட்டாங்க. முதல் நாள் வந்து தானாவே அழுதாங்க. எதுக்கு அழுதாங்கன்னு அவங்களுக்கே தெரியல. 2வது நாள் வந்து சில காரணங்களுக்காக அழுதாங்க. இப்ப 3 டே நம்ம இவரோட எஃப்ஜே வந்து ஒண்ணு சொன்னாரு. அதாவது சபரி இறந்துட்டாருன்னா, எல்லாரும் எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுக்கு வந்து நந்தினி சிரிச்சுக்கிட்டே அழுவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு பாருங்க. அந்த பொண்ணுக்கு பயங்கர கோவம் வந்துருச்சு. பயங்கரமான கதறல். சபரி போய் சமாதானப்படுத்துறாரு. "ஐய்யய்ய! நீலாம் வேலைக்கு ஆக மாட்ட. போடா வெளியில" அப்படின்னு சொன்னாங்க. கனி கிட்ட கொஞ்சம் தன்மையா நடந்துக்கிட்டாங்க. அதுக்கு சில காரணங்கள் இருந்துச்சு. கனி கனி வந்து ரொம்ப அழகா அத ஹேண்டிலும் பண்ணாங்க. அவங்கள ரொம்ப பொறுமையா ஹேண்டில் பண்ணி பண்ணாங்க. கன்னி அதுக்கப்புறம் ஏதாவது தப்பு பண்ணாங்களா? நந்தினி கிட்ட அப்படின்னா நிச்சயமா கிடையாது. அந்த பொண்ணு அப்படி பண்ற ஆளே கிடையாது அப்படிங்கிறது தான். ஆனா, அந்த உப்பு போட்ட மேட்டர வந்து நேத்து நைட் வந்து அவங்களுக்கு ட்ரிக்கர் ஆயிடுச்சு. அதுதான் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருந்தது. அது வந்து நீங்க இப்படிலாம் கன்டென்ட் பண்ணுங்க. கன்டென்ட்க்காக என்ன வேணா பண்ணுவீங்களாடா? அப்படின்னு சொல்லி எல்லாரையும் பிரவீன் ராஜ்லருந்து ஆதிராலருந்து எல்லாரையும் பிரவீன் ராஜ்லாம் வாயே திறக்கல. எங்கடா இருக்க? அப்படின்ற மாரி தான் இருந்துச்சு. இதுல என்னன்னா, கனி வந்து கொஞ்சம் அவங்கள சமாதானப்படுத்திருக்கலாம். அவங்க கிட்டக்கே நெருங்க விட மாட்டேங்கிறாங்க. பார்வதி ஏன்னா கனி வந்து பார்வதி இல்லையா? அதனால பார்வதியில போய் ஒட்டிக்கிச்சு அந்த பொண்ணு. முக்கால்வாசி பார்வதி பண்ண தில்லாலங்கடி வேலையில தான் அந்த பொண்ணு டென்ஷன் ஆனதே. இவன் போய் சமாதானப்படுத்துறான். யாரு? கேப்டன் துஷார். துஷார் போய் சமாதானப்படுத்துனாலும் அந்த பொண்ணு சமாதானம் ஆகுற மாரியே இல்ல. எவ்வளோ விஷயங்கள் சொல்லி பார்க்குறான். அது அவளும் "அக்கா, நீ தாங்க உண்மையா இருக்க" அப்படின்லாம் போய் சொல்லி பார்க்குறான். ஒண்ணும் வேலைக்கு ஆகல. ஆனா அந்த பார்வதி, அந்த கனிக்கு எதிரா பேசுறது, கெம்மிக்கு எதிரா பேச வைக்கிறது. அந்த ட்ரெஸ்ஸ பத்தி கெம்மிய பத்தி சொன்னீங்க. "சூப்பர்மா" அப்படின்னு என்ன என்கரேஜ் பண்றேன். இந்த கலையரசன் இருக்கான் பாருங்க, அதுக்கு மேல எப்படா சான்ஸ் கிடைக்கும்னு சொல்லி அந்த பொண்ண இது பண்றேன். இதுல நடுவுல வந்து கலையரசன பத்தி அவங்க ரொம்ப "நீ தான்டா டைட்டில் வின்னர்" அப்படிங்கிறாங்க. ஏம்மா நீ போ வேண்டியது தானே. அதுதானே நீ உன்கிட்ட சக்தி இருக்குடா ஒண்ணு அப்படிங்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு கலையரசன்ட்ட ஒரு சக்தியும் இல்லங்கிறது தான் உண்மை. அப்படி இருந்தா இந்நேரம் கன்டென்ட் தூள் பறந்திருக்க வேண்டாமா? அப்படின்ட்டு. இவங்கள பொறுத்தவரைக்கும் ஒரு என்ன சொல்றது? இது யோசிக்காம சில விஷயங்கள பண்ணிட்டாங்க. கோவப்பட்டிருக்க வேண்டாம். அதுதான். நீங்க அந்த மென்டல் டிஸார்டர் அப்படிங்கிறது வந்து எப்ப நீங்க எப்படி பண்ணுவீங்கன்னே தெரியாம போயிரும் அப்படிங்கிறது தான். நந்தினி வெளியேறுவதற்கு காரணம் பார்வதி அண்ட் கோ அப்படிங்கிறது தான். இதுல வேற இவரு வேற. அவர் பேர் என்ன? திவாகர் வேற. அவரு வெளிய போயா அப்படின்ற மாரி சொல்றாங்க. ஆனாலும் அவர் கேட்க மாட்டேங்கிறாரு. நந்தினி போனதுக்கு என்ன காரணமா இருக்கும்னு நீங்க கமெண்ட் பண்ணுங்க. அதேபோல நம்ம சேனல் டிசி விழாக்க லைக் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் சந்திப்போம். தேங்க் யூ ஆல் அண்ட் பை டு யூ.